சென்னையில் கோயில் உண்டியலை உடைத்து கைவரிசை காட்டிய சுல்லான் உட்பட 3 பேரை போலீசார் விரட்டிச் சென்று கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவில் சினிமா பாணியில் நடைபெற்ற சேசிங்கில் கூட்டு களவாணிகள் சிக்கியது எப்படி? உசுரே போனாலும் துரோகம் மட்டும் பண்ண மாட்டோம் என்ற கொள்கையுடன் கும்பலாக சென்று வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்த காட்சிகள்தான் இவை. போலீசிடம் சிக்கியதும் தொழிலுக்கு புதுசு சார் என்று கூறிக்கொண்டு எஸ்கேப் ஆக முயற்சித்தவர்களுக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த இரும்புலியூர் பகுதியில் கௌரியம்மன் கோயில் உள்ளது. நள்ளிரவு 1 மணி அளவில் அந்த கோயிலில் இருந்து பயங்கர சத்தம் கேட்டுள்ளது. ஏதோ அசம்பாவிதம் நடைபெறுவதாக நினைத்து கோயிலின் அருகே வசித்து வருபவர் வீட்டிற்கு வெளியே வந்து எட்டி பார்த்துள்ளார். அப்போது 3 நபர்கள் ஹெல்மெட் அணிந்தவாறு கையில் பயங்கர ஆயுதங்களுடன் கோயில் உண்டியலை உடைத்துக் கொண்டிருந்தனர். உடனே அந்த நபர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் கிடைத்ததும் தாம்பரம் போலீசார் அங்கு விரைந்து சென்றுள்ளனர். அதற்குள் கொள்ளையர்கள் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆக தயாராகினர். ஆனால் போலீசார் அங்கு வந்ததை கண்டதும் கொள்ளையர்கள் மாடி விட்டு மாடி தாவி குதித்து தப்பியோடினர். இருந்தபோதும் போலீசார் அவர்களை விடாமல் துரத்தினர். அதில் கொள்ளையர்களில் ஒருவருக்கு கையில் கம்பி கிழித்து காயம் ஏற்பட்டதும் போலீசில் சிக்கிக் கொண்டார். சுற்றி வளைத்த போலீசார் 3 கொள்ளையர்களையும் கோழியை அமுக்குவது போன்று அமுக்கி கைது செய்தனர். பின்னர் அவர்களை தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த 19 வயதான கெல்வின் ஆல்பர்ட், அயப்பாக்கத்தைச் சேர்ந்த 18 வயதான தனுஷ் மற்றும் 15 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. இதில் முக்கிய குற்றவாளியான கெல்வின் ஆல்பர்ட் சிறு வயதிலிருந்தே பல குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். இதனால் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளார். சீர்திருத்த பள்ளியில் இருந்து வந்ததும் திருந்தி வாழாமல் மீண்டும் திருட்டு வேலையில் ஈடுபட்டுள்ளார். பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு திருடுவது, சாலையில் தனியாக நடந்து செல்லும் பெண்களை வழிமறித்து கத்தியை காட்டி பணம் நகை பறிப்பது, இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடுவது என இவரின் குற்ற பின்னணி நீண்டுள்ளது. இதுவரை 4 முறை சிறைக்கு சென்று வெளியே வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தனியாக குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தவர் தனுஷ் மற்றும் 15 வயது சிறுவனை கூட்டு சேர்த்து கும்பலாக திருட்டு வேலையில் ஈடுபட்டுள்ளார். அதில் கிடைக்கும் பணத்தை சரிபாதியாக பிரித்துக் கொண்டு உல்லாசமாக வாழ திட்டமிட்டுள்ளனர். அதற்குள் அவர்களை கைது செய்து போலீசார் எண்டு காடு போட்டுள்ளனர். பின்னர் அவர்களிடமிருந்து திருட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். இதனை அடுத்து இளைஞர்கள் 2 வரை சிறைக்கும் 15 வயது சிறுவனை சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பி வைத்தனர். திருட்டு வேலையில் ஈடுபட்ட கூட்டு களவாணிகள் 3 பேரை போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளதால் தாம்பரம் பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.